பிடிஏக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கிற சங்கீத் அவர்கள் ஒரு மிக சின்ன வயதில் இருக்கிற ஒரு இளைஞர் தன்னுடைய சொல்லிசை பாடல் மூலமாக ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார். அவர் நித்திரை 2 நாளா 3 நாளா அவருக்கு இல்லை. அந்த குழப்பம் அவரில் தெரியுது. தன்னுடைய இந்த பொப்பிசை மூலமாக தான் பிரபல்யம் பெற்றிருப்பது தொடர்பிலே அந்த இடத்திலே அவருக்கு இந்த புலம்பெயர் தேசங்களிலே இந்த கலை ஆற்றுகையை செய்வதற்கான அழைப்புகளை தடுத்து நிறுத்தும் நோக்கிலே தான் கைது இடம்பெற்றிருப்பதாக அவர் சொல்ல வருகிறார். சங்கீத் அவர்களுடைய கைது தொடர்பிலே ஸ்ரீலங்கா அரசு தொடர்ந்தும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு தென்னிலங்கையிலே வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக இவ்வாறான சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடல் இந்த சங்கீத அவர்களுடைய பாடல்களை விட விடுதலை புலிகளினுடைய அந்த வாக்கை அபகரிப்பதற்காக போராட்ட இயக்கமாக சித்தரித்து அந்த தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதாக சொல்லித்தான் அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தார். சங்கீத் அவர்களுடைய இந்த கைது பயங்கரவாத நடவடிக்கையாகவே நாங்கள் இதனை பார்க்கிறோம். ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கிற ஒரு பாரிய சிக்கல் என்று சொன்னால் ஒன்றுபட்டு இந்த அரசியல் ஒரு மாற்று வடிவத்தை எடுக்க போகின்ற ஒரு அபாயம் இன்றைக்கு அவர்களுக்கு மிக நேராக அவர்கள் காண்கிறார். சங்கீத் என்பவர் தனித்து அந்த குடும்பத்துக்குரியவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமான ஒரு கலைஞனாகவே நான் அவரை பார்க்கிறேன். நான் முழு பொறுப்போடு சொல்கிறேன், விடுதலை போராட்டத்தை தமிழுள்ள விடுதலை புலிகளை தடை செய்வது என்பதும் பிடிஏ சட்டத்துக்குள்ள நீங்கள் செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நரராஜா காண்டிபன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்போது உங்களை நாங்கள் நடுவீதியில் மறைத்து வைத்து ஒரு செவ்வி காண வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனை நீங்கள் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த வழியில் தான் உங்களை நாங்கள் அவசரமாக இந்த செவ்வியில் இணைத்திருக்கின்றோம். அவர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் பார்த்து வந்திருக்கின்றீர்கள். அவர் எப்படி இருக்கின்றார்? முதற்கட்டமாக அவருடைய மனநிலை எந்த அளவில் இருக்கின்றது? அவர் மிக என்னுடைய மூத்த மகளினுடைய வயதை விட குறைந்த ஒரு வயதிலே இருக்கிற ஒரு மிக ஒரு பாடசாலை மாணவன் போன்ற ஒரு தோற்றத்துல தான் அவர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பாடசாலை முடித்து அவருக்கு இன்னும் ஒரு 2 வருடங்கள் இருக்கும் தெரியல. அவர் சற்று குழப்பமடைந்தவராகவும் ஒரு பயபீதியோடையும் தான் இருக்கிறார். நித்திரை 2 நாளா 3 நாளா அவருக்கு இல்லை. அந்த குழப்பம் அவரில் தெரியுது. அப்போ நான் அவரோட முதல் ஒரு சட்டத்திறனியாக நான் தான் சந்தித்ததையும் சொல்லி இருந்தார். நான் அவருக்கு தைரியத்தையும் அவருடைய இந்த விடுதலை சார்ந்த நடவடிக்கைகளையும் அனைத்து தரப்பும் மிக ஆழமாக அந்த விஷயங்களை ஆராய்ந்து முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பது பற்றியும் தயவு செய்து மனத்தை திடப்படுத்தி கொண்டு இருக்கும்படியும் அவருக்கு நாங்கள் தென்பு ஊட்டியிருக்கிறோம். அந்த வகையிலே அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், விளக்கமறியல் என்பது மிக மோசமான ஒரு சரக்கைதிகளை விளக்கமறையில் இருக்கிற சந்தேக நபர்களை நடத்துகிற ஒரு கட்டமைப்புகள் தான் இருக்கிறார். அவருக்கு பழக்கப்படாத இடம் என்பது அவருடைய முகத்திலும் அவருடைய இந்த இருக்கிற அந்த சோர்வு எங்களுக்கு மிக துல்லியமாக காட்டுகிறது. தன்னுடைய விடுதலையை வலியுறுத்தும்படியும் சர்வதேசத்திடம் கொண்டு போகக்கூடிய தரப்புகள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய விடயங்களை கொண்டு சென்று தன்னுடைய விடுதலையை உறுதிப்படுத்தி தருமாறுதான் அவர் கோரி நிற்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கு ஒரு சொல்லியல் கலைஞர், அதே வேளையிலே அவரிடம் இருக்கக்கூடியது ஒரு பாட்டாகத்தான் இருக்கின்றது. அவர் ஒரு காணா பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கின்றார். நிச்சயமாக இங்கேதான் நாங்கள் உண்மையிலே இந்த சட்டம் பற்றிய விடயங்களை ஆழமாக பேச வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நான் விடுதலை புலிகளை ஆதரித்து நிற்பது என்பது என்னுடைய அரசியல் அபிலாஷைகளை கொண்டு செல்கிற ஒரு கட்டமைப்பாக ஒரு வீரம் சிறைந்த ஒரு விடுதலை போராட்டத்தை அவர்கள் 3 தசாப்தங்களுக்கு மேலாக நடத்தி இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய அரசியல் அபிலாஷைகளை காவி சென்றபடியால் நான் அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து இன்றைக்கும் எங்களுடைய பரப்புரைகளிலே நான் உங்களோட இந்த ஊடக சந்திப்பிலே சொல்ல வருகிற விடயமும் கூட இந்த சங்கீதன் அவர்களுடைய அந்த கைது என்பது வெறுமனே இந்த விடுதலை போராளிகளை விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்கின்ற வகையிலே
இடம்பெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் PTA சட்டத்துக்கு கீழே. ஆனால் உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கடந்த இந்த அரசாங்கம் NPP அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு இருந்த பொழுது கூட அவர்கள் தேசிய தலைவருடைய அந்த இல்லத்திலே இருக்கிற மதில் சுவரில் இருக்கிற அவருடைய பெயர்கள் படங்களை போட்டு புதிய பாடல்களை உருவாக்கி தேசிய தலைவர்கள் அவர்களுக்கு வடமராட்சியிலே சிலை ஒன்று அமைப்பதாகவும் மிக ஆழமாக இருக்கிற அந்த பாடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்டம் ஒன்று எங்களுடைய தாயக மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது. அது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸை நாங்கள் யாரும் மறுக்கல. அது ஒரு இலக்கியம், பண்பாடு, ஒரு காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் விடுதலை புலிகளோடு ஒரு காலகட்டத்திலே பேசினார்கள். ஆகவே இந்த அவர்கள் ஏன் பேசினார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்களினுடைய விடுதலை தொடர்பிலே ஒரு காலகட்டத்திலே அந்த விடுதலை போராட்டத்தை நகர்த்தி இருந்த தரப்பாக, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிற காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், தேர்தல் விஞ்ஞாபனத்திலே போடப்பட்டிருந்த விடயம் விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று. ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் வைத்து பார்க்கிற பொழுது விடுதலை போராட்டத்தை தடை செய்யப்பட்ட அமைப்பாக விடுதலை புலிகளை அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த விடுதலை புலிகளுடைய காலப்பகுதியிலே விடுதலை போராட்டத்தினுடைய காலப்பகுதியிலே இருந்த இந்த பாடல்கள் அல்லது அவருடைய கவிதை, சிறுகதை, இலக்கியம், அந்த போரியல் வரலாறு பற்றிய அந்த தடைகளை அறிவித்து நிற்பது முற்றிலும் தவறானது. இந்த கமல் குணரட்ன போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும், ரோட்டு நந்திகடல் என்ற புத்தகத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் தேசிய தலைவர் அதிமீதாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சீரழியோடு இருக்கிற படமும், அவருக்கு பின்னால் ஒரு தமிழீழத்தினுடைய படமும் இருக்கிறது, விடுதலை புலிகளுடைய கொடி இருக்கிறது. ஆகவே கமல் குணரட்ன போன்றவர்கள் இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டங்களை தங்களுடைய புத்தகங்களிலே போட்டு செய்வதற்கு அங்கே சட்டத்திலே எந்த தடையும் இல்லை. அதே போல காண்டிவன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலை போராட்டம் சார்ந்த தகவல்களை சொல்வது இந்த வகையிலே தடை செய்யப்பட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே தயான் குணத்திலக இவ்வாறு பலரை சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ராணுவ ஆய்வாளர்களுக்கு இவருடைய புத்தகம், NK நாராயணன் அவர்களுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த வரிப்புலி உடுப்போடுதான் அந்த புத்தகங்களிலே இருக்கிற அனைத்து விடயங்களும் பேசப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு காலத்தினுடைய அந்த வரலாற்றிலே இருக்கின்ற சம்பவங்களை கொண்டு செல்வதும் காவி செல்வதும், வரலாற்றை காவி செல்வதை யாரும் தடை செய்ய முடியாது. அதே போல உங்களுக்கு தெரியும், வர்ண ராமேஸ்வரன் அவருடைய அந்த மாவீரர் தினத்திலே இடம்பெறுகிற பாடல், அந்த மாவீரர் துயிலுமில்லங்களில் இடம்பெறுகிற பாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர் மகாஜனா கல்லூரியிலே, டெல்லிப்படை மகாஜனா கல்லூரியிலே எனக்கு 2-3 வருடங்கள் மூத்தவர், எங்களுடைய பாடசாலை கால நண்பர். அந்த வகையிலே அவர்கள் ஒரு காலத்திலே இயற்றி பாடிய அந்த பாடல்களை நாங்கள் பாடுவதற்காகவும் அல்லது அந்த பாடலை ஒலிபரப்புவதற்காகவும் தடை செய்ய இலங்கையிலே எந்த சட்டங்களாலையும் அதை தடை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்டத்தில் இருந்த பாடல்கள்ல தென்னிந்திய பாடல்கள் மிக, வாணி ஜெயராம் மலேசியா வாசுதேவன் இவ்வாறு பட்டியலிடலாம். இவ்வாறு மிக பிரபல்யமான பாடல்களும் அந்த விடுதலை கீதங்களையும் நாங்கள் எங்களுடைய காலப்பகுதியிலே கேட்டுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், JVP தன்னுடைய விடுதலை போராட்ட காலங்களிலும் இதே போன்ற பாடல்களை ஒலிபரப்பி இந்த விடயங்களை கொண்டு சென்றிருக்கிறது. அதே போல அவர்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாடல் இந்த சங்கீத அவர்களுடைய பாடல்களை விட மிக, அதாவது விடுதலை புலிகளினுடைய அந்த வாக்கை அபகரிப்பதற்காக விடுதலை புலிகளை ஒரு போராட்ட இயக்கமாக சித்தரித்து அந்த தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதாக சொல்லித்தான் அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தார்கள். அதில் தான் மக்கள் அவற்றை நம்பி அமைப்புகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே, பயங்கரவாதம் என்றால் என்ன, அதன் வரவிலக்கணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அது சொல்லுது, ஒரு அரசாக ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி அந்த அரசுக்கு எதிராக போராடுவது என்பது பயங்கரவாதம். ஆனால் இங்கே விடுதலை புலிகளுடைய மூட்டுருவாக்கம் அல்ல, விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே இந்த போராட்டத்தை நகர்த்தி சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக அந்த விடயங்களை தடை செய்வதற்கு முனைகிற இந்த போக்கு முற்றிலும் சட்டவிரோதமானது, அடக்குமுறைக்கு ஒப்பானது. குறிப்பாக PTA சட்டத்தை நாங்கள் எடுத்து விடுவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் வெறுமனே இந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு, குறிப்பாக கடந்த கால வரலாற்றை நாங்கள் கடத்துவதற்கு அவர்கள் கொண்டு வருகிற இந்த தடைகளை நாங்கள் தாண்டி பயணிக்க வேண்டும். இவை தடையாக சட்டங்களாக இருந்தால் அந்த சட்டங்களை நாங்கள் நிச்சயமாக மீறியாக வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு PTAக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கிற சங்கீத் அவர்கள் ஒரு மிக சின்ன வயதிலே இருக்கிற ஒரு இளைஞன்,
தன்னுடைய சொல்லிசை பாடல் மூலமாக ஒரு செய்தியை அவர் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார். தான் வரித்து கொண்ட கொள்கை கோட்பாடு சார்ந்து நின்று செய்கிறதுக்கு அவருக்கு முழுமையான தத்துவம் இருக்கிறது. சுயநிர்ணய உரிமை என்பது என்னிடமிருந்து பறிக்கப்பட முடியாத, என்னிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத, என்னிடமிருந்து என்னுடைய பிறப்புரிமை. அந்த வகையிலே அந்த அரசியல் கோட்பாடுகளை முன்னகர்த்துவதற்கு இந்த சட்டங்களை அவர்கள் இயற்றி தடை செய்வது என்பது முற்றிலும் சர்வதேச சட்டங்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசு செய்து கொண்ட சர்வதேச ஒப்பந்தங்களுக்கும் முரணானது. அந்த வகையிலே நிச்சயமாக அவருடைய எதிர்காலத்திலே அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக இந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்து அவருடைய விடுதலை தொடர்பாக பல தரப்பிலும் நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதிலே குறிப்பாக இந்த ஊடகங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவதிலே உங்களுடைய நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தில் தான் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போது இருக்கக்கூடியவர் ஒருவர் கடந்த தேர்தல் காலங்களிலே அவருடைய தேர்தல் சுலோகமாக ஒரு பாடலை ஒலிபரப்பி இருந்ததை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் முதன்மை செய்தியாக்கி இருந்தன. முதன்மை செய்தியாகவும் அதனை பிரசுரித்திருந்தது. ஆங்கில ஊடகங்களும் அதனை பிரதான செய்தியாக மாற்றியிருந்தன. இப்போது இவருடைய கைது என்பது ஏதாவது உள்நோக்கம் கற்பிப்பதற்கான நோக்கமாக இருக்கின்றதா, அல்லது வெசாக் வலயம் உடைக்கப்பட்ட பின்னர் இந்த கைது இடம்பெற்றிருப்பது என்பது தென்னிலங்கையை ஆசுவாசப்படுத்துவதற்கான ஒரு கைதாக பார்க்கிறீர்கள்? நான் அவரோடு தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது, தன்னிடம் வாக்குமூலம் பெறுகிற பொழுது அவர்கள் முன்வைத்த விடயமாக அவர் சொல்ல வருவது, தன்னுடைய இந்த பொப்பிசை மூலமாக தான் பிரபல்யம் பெற்றிருப்பது தொடர்பிலே இன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலே இருந்து அவருடைய அந்த நிகழ்ச்சிகளுக்காக அவரை அழைக்கின்ற ஒரு பல சந்தர்ப்பங்கள் இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அந்த இடத்திலே அவருக்கு இந்த புலம்பெயர் தேசங்களிலே இந்த கலை ஆற்றுகையை செய்வதற்கான அழைப்புகளை தடுத்து நிறுத்தும் நோக்கிலேதான் கைது இடம்பெற்றிருப்பதாக அவர் சொல்ல வருகிறார். நீங்கள் சொல்வது போல இது ஏதோ ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த நிகழ்வாக இருக்கக்கூடும். ஆனால் இந்த NPP அரசு என்பது நிச்சயமாக நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழீழ விடுதலை போராட்டம் என்பதனை நாங்கள் வலிந்து எங்கள் கைகளிலே ஆயுதங்கள் திணிக்கப்பட்டு இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வருகிற ஒரு இனமாக நாங்கள், உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நகர்த்தி இருந்தார்கள். ஆனால் 76ஆம் ஆண்டு தமிழீழ கோரிக்கையை போடுகிற பொழுது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அன்றைக்கு இருந்து கொண்டிருந்த மிக பெரும் காத்திரமான சட்ட தொழிலிலே மிக அளப்பெரிய சேவைகளை ஆற்றியிருந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் இணைந்துதான் அந்த தீர்மானத்தை போட்டிருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து அவர்கள் ஒற்றையாட்சி கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு பிறகு 6ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த விடயங்களை தடை செய்கிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 6ஆம் திருத்த சட்டம் வந்து ஒரு இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை மறக்கிற வகையில் அந்த சட்டங்களை அவர்கள் பாவிக்க முடியாது, சர்வதேச சட்டங்களுக்கு முரணானதாகவே இன்றைக்கு இலங்கையினுடைய இந்த அரசியலமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த சங்கீத் அவர்களுடைய கைது தொடர்பிலே ஸ்ரீலங்கா அரசு வந்து தொடர்ந்தும் இந்த சிங்கள மக்களை அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு தென்னிலங்கையிலே வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக இவ்வாறான சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலும் கூட உங்களுக்கு தெரியும், வெசாக் என்பது வந்து அங்கே திட்டமிடப்பட்டு அந்த தாக்குதல் கூட அந்த மாணவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவ்வாறு பலரும் கண்டித்திருக்கிற பொழுது அதுவும் திட்டமிடப்பட்டு இந்த அரச புலனாய்வுத்துறை செய்ததாகத்தான் நாங்கள் முழுமையாக சந்தேகிக்கிறோம். ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் அனைத்துமே இந்த விடயங்களிலே பாரிய அளவிலே அவற்றிலே உள்வாங்கப்பட்டு அவர்கள்தான் இந்த விடயங்களை நகர்த்துகிறார்கள். அந்த வகையிலே சங்கீத் அவர்களுடைய விடுதலை தொடர்பிலே நாங்கள் கரிசனை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இதனூடாக விடுப்பதோடு, ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறவர்கள் கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டம் ஒன்றை நடத்தியவர்கள், இதே போன்று அவர்களுக்கு ஒரு விடுதலை போராட்டம் மக்கள் விடுதலை முன்னணியாக அவர்களுடைய கலை பண்பாட்டு கலாச்சார விடுமியங்களையும் அவர்கள் காவி செல்வது போல எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த விடுமியங்களையும் பண்பாடு கலாச்சார கலை இலக்கியம் ஊடாக நாங்கள் காவி செல்வதனை எவரும் இந்த சட்டங்கள் மூலமாக தடுத்துவிட முடியாது. அது ஒரு காலத்திலே தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்னகர்த்திய எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு. அந்த வகையிலே விடுதலை போராட்டத்திலே இயற்றப்பட்ட பாடல்களும் அந்த பாடல்களை இயற்றியவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், புதுவரத்தினதுரை அண்ணன், காசி ஆனந்தன் போன்ற இந்த மேஜர் சிட்டு அண்ணா, இவ்வாறு இந்த சாந்தன் அண்ணா, அதே போல வர்ண ராமேஸ்வரன் போன்றவர்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே அவர்கள் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய வாரிசுகள். ஆகவே அந்த வகையிலே சங்கீத் அவர்களுடைய இந்த கைது மிக மோசமானது.
ஸ்ரீலங்கா அரசினுடைய பயங்கரவாத நடவடிக்கையாகவே நாங்கள் இதனை பார்க்கிறோம். சங்கீத் அவருடைய கைதுக்கு முன்னர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். புலம்பெயர் மக்கள் மத்தியில் இவருக்கான செல்வாக்கு அதிகரிக்கின்ற போதோ அல்லது இவர் அங்கு அவர்கள் பாட அழைக்கின்ற போது அந்த அந்த கலை என்பது இன்னொரு கட்டத்தை தாண்டி செல்லுகின்ற போதும் இந்த புலம்பெயர் மக்களுக்கும் இவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை அச்சுறுத்தலாக பார்த்து இந்த நடவடிக்கை எடுத்ததா அல்லது புலம்பெயர் மக்களோடு இவர் இணைகின்ற அந்த பாட்டுக்கள் அல்லது கலைகள் மூலம் இணைவதனை தடுப்பதற்காக அரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு மிரட்டலாக அல்லது எச்சரிக்கையாக பார்க்கின்றேன். ஒன்றை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். இப்ப 2026 ஆண்டு இந்த NPP அரசினுடைய முழு தோற்றத்தையும் தமிழ் மக்களும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற மக்களும் மிக ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். நான் இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். மயிலிட்டியில நாளைக்கு காணி விடுவிப்புக்கான போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்ப இவர்களுக்கு தமிழ் மக்கள் ஒன்றாகிறார்கள், ஒன்றாக திரண்டு மீண்டும் இந்த அரசியல் கோரிக்கைகள், இனப்படுகொலைக்கான இந்த சர்வதேச நீதி சார்ந்த விடயங்களை முன்னிறுத்துகிற வகையிலே அவர்களுடைய போராட்டம் புதிய வடிவம் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது தமிழர்கள் ஒன்றாகிறதுக்கான இந்த கலை இலக்கிய வடிவம் தெரியும். விடுதலை போராட்ட காலத்துல கலை பண்பாட்டு கழகம் என்று ஒரு கழகங்கள் வசம் இருந்தது. அதே போன்று இந்த கலை இலக்கியங்கள் மூலம்தான் ஒரு இனத்தினுடைய அந்த அடி வேர்களை நாங்கள் வீதி நாடகங்களையும் இசை கச்சேரிகளையும் புறந்தள்ளி விட்டு ஈழ விடுதலை போராட்டத்துக்குள் நாங்கள் செல்ல முடியாது இல்லையா? நிச்சயமா உங்களுக்கு தெரியும் 2002 ஆண்டு சமாதான காலப்பகுதியிலே ஐரோப்பிய தேசம் எங்குமே வீதி நாடகங்களை விடுதலை போராட்டம் காலகட்டத்திலே நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம். அதே போல இந்த நாடகத்துறையில பார்த்தோம்னு சொன்னா சிதம்பரநாதன், அதற்கு முன்னல் குழந்தை சண்முகலிங்கம், அன்னெட்டதி, மண் சுமந்த மேனியர் போன்ற இந்த நாடகங்கள் கலை இலக்கியங்களோடு தான் விடுதலை போராட்டம் மிக ஆழமாக இந்த நிலத்திலே வேரூன்றி இருக்கிறது. ஆகவே இந்த பொப்பிசை சொல்லிசை மூலமாக சங்கீதவர்கள் ஆற்றியிருக்கின்ற பணி காலத்தாழ்த்தின் தேவை கருதிய ஒரு பணி. அந்த வகையில் இது மக்களை மிக ஆழமாக ஈர்த்து ஒன்றிக்கின்ற ஒரு பணியை ஆற்றும். ஆகவே ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கிற ஒரு பாரிய சிக்கல் என்று சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர் தேசமும் களத்திலே நாங்கள் இங்கே வடகிழக்கு தாயகத்திலே இருக்கிற உணர்வாளர்களும் ஒன்றுபட்டு இந்த அரசியல் ஒரு மாற்று வடிவத்தை எடுக்க போகின்ற ஒரு அபாயம் இன்றைக்கு அவர்களுக்கு மிக நேராக அவர்கள் காண்கிறார்கள், கண்களூடாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே தான் இது ஒரு பாரிய அரசியல் வடிவத்துக்கு இன்றைக்கு பொப்பிசை சொல்லிசை வேந்தர்களாக இன்றைக்கு பல இளைஞர்கள் வெளியிலே இந்த பாடல்களை மிக ஆழமாக கருத்தோடு கருத்தொன்றிப்போடு கடந்த விடுதலை போராட்ட காலங்களிலே இருந்த அந்த அந்த இசையமைப்போடு இருந்த அந்த பாடல்களுக்கு சமாந்தரமாக இந்த சொல்லிசை மூலமாக இந்த அருட்டல்களை செய்கிற ஒரு பணியை மிக காத்திரமாக ஆற்றி வருகிறார்கள். தமிழினம் ஒன்றுபடுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த இசை தன்னுடைய பங்கை ஆற்றி கொண்டிருப்பது என்பதற்காகவே நான் நினைக்கிறேன் இந்த அரசு ஸ்ரீலங்கா அரசு இவற்றை தடை செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறது. நீங்கள் கூறினீர்கள் உங்களுடைய மகளின் வயதை விட குறைந்தவராக இருக்கலாம், மிக இளவயதுடையவர் என்று குறிப்பிட்டீர்கள். ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய வயது எப்படி இருந்திருக்கும் என்பது நீங்கள் மட்டுமல்ல இந்த நேயர்களும் அறிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு இளைஞன் மத்தியில் கூட அந்த ஈழ விடுதலை அல்லது மண் மீதான காதல் அல்லது மண் மீதான பற்று என்பது அவ்வளவு ஊற்றெடுக்கின்றது என்றால் அது கலையை கடந்து இப்போது இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ஈழ விடுதலை போராட்டத்தை மறந்து விட்டது, திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது என்று பலர் விமர்சிக்கின்ற சூழ்நிலையில் இப்படி இருக்கக்கூடிய கலைஞர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி உங்களுடைய அந்த குடும்ப சூழலையும் அந்த பார்த்த அந்த கலைஞனையும் பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நிச்சயமாக இந்த கலைஞனால் ஒரு பாரிய பணியை ஆற்ற முடியும், இந்த ஈழ விடுதலை சார்ந்த ஒரு பணியை. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த சங்கீத் என்பவர் தனித்து அந்த குடும்பத்துக்குரியவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமான ஒரு கலைஞனாகவே நான் அவரை பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக குறித்த காலப்பகுதிகளில் இந்த அரசியலை நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஊடகங்களை மாறி மாறி நாங்கள் பாவிக்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த வகையில மிக வீச்சாக இளைஞர்கள் மத்தியில ஒன்றிக்கிறதுக்கும் இந்த விடயங்களை பரப்புவதற்குமாக இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு 10 ஏஜ் என்று சொல்வார்கள், அந்த புரட்சிக்குரிய வயது தான் இந்த இளைஞர்களுடைய வயது. எங்களுடைய இந்த விடுதலை போராட்டமும் நெஞ்சிலே பட்டாசு கொளுத்தும் வயதிலே பட்டாசாய் சிதறி போகிற அந்த தியாகம் சரிந்த வரலாற்றை ஆற்றியவர்களும் அதே இளைஞர்கள் தான். ஆகவே இளைஞர்கள் மத்தியிலே மிக விரைவாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தீயை சங்கீத் போன்றவர்கள் மூட்டியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனைக்குள் ஸ்ரீலங்கா அரசு இந்த விடுதலை உணர்வுகளை மலங்கெடுக்க செய்வதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த இடத்திலே செய்திருக்கிறது. அந்த வகையில் இளைஞர்கள் எப்பவுமே நாங்கள் வலிப்படுத்துகிற பொழுது அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நடந்த ஒரு மண்ணிலே இருந்துதான் இந்த விடயங்களை பேசுகிறோம். உங்களுக்கு தெரியும், P2P பொலிகண்டி, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி என்கின்ற அந்த போராட்டம் நடைபெறுகிற பொழுது பேரழிச்சியாக அதனை ஆக்கி தந்தவர்கள் அதே இளைஞர்கள் தான். அதே போல நாங்கள் பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம். பொங்கு தமிழை ஆக்கி தந்தவர்களும் பல்கலைக்கழக மாணவர் இளைஞர் சமூகம் தான். ஆகவே இன்றைக்கு இந்த இளைஞர் சமூகம்
மீண்டும் ஒன்றுபட்டு இந்த விடுதலையை கருத்தியல் ரீதியாக நீங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த புலம்பெயர் தேசங்கள்ல இனப்படுகொலை சார்ந்த இந்த விடயங்களை மே 18ஆம் தேதி நான் கனடாவிலே இருந்த பொழுது இளைஞர்கள் மட்டுமே தான் அந்த கூட்டங்களையும் சர்வதேச நாடுகளினுடைய அந்த பிரதிநிதிகளையும் சந்தித்து கூட்டங்களில் கொண்டு வந்த அந்த கூட்டங்களை நடத்துபவர்கள் எல்லோருமே சங்கீதை போன்று இளையவர்கள். ஆகவே இந்த இளைஞர்கள் கையில இந்த ஆயுதம் சென்றிருக்கிறது, அரசியல் ஆயுதம். அவர்கள் இந்த கருத்தியல் மூலமாக கருத்தாயுதம் சொல்லாயுதம் மூலமாக அவர்கள் இதனை கொண்டு செல்ல முனைகிறார்கள். இது ஒரு காத்திரமான பணியை எங்களுடைய தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் நிச்சயமாக ஆற்றும். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞன் தொடர்பில் போலீசார் பி அறிக்கை தயார் செய்திருக்கின்றார்களா அல்லது போலீசாருடைய அறிக்கை எவ்வாறு தயார்படுத்தி இருக்கின்றார்கள்? இந்த இளைஞன் விடயத்திலே போலீசார் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள்? ஒரு சட்டத்தரணியாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவராக அந்த விடயங்கள் அவர்கள் எப்படியாக கையாண்டிருக்கின்றார்கள்? அந்த விடயங்களுக்குள் அவர்கள் என்ன விடயத்தை கையாள முற்படுகிறார்கள்? நேற்றைய தினம்தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துகிற பொழுது நீங்கள் பி அறிக்கையை அங்கே அறிக்கையிட வேண்டும். நாங்கள் பி அறிக்கையை பெறுவதற்காக இந்த விண்ணப்பங்களை செய்திருக்கிறோம். நான் சங்கீத் அவர்களை சந்தித்த பொழுது சொன்ன விடயம், அதாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தான் அவர்கள் அந்த விடயத்தை பதிவு செய்து நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக புலிகளை மீள உருவாக்கம் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதாக தான் அதை பதிந்திருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் ஒரு கவிதையை ஒரு சொல்லிசை மூலமாக நாங்கள் மக்கள் மத்தியிலே விடுதலை போராட்டத்தை காவி செல்வது என்பது ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னிறுத்துவதாக அல்லாட்டி ஆயுத போராட்டத்துக்கு தூண்டுவதாக நிச்சயமாக இருக்க முடியாது. நான் விடுதலை புலிகளையும் விடுதலை போராட்டத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருவேன். அந்த வகையிலே விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்கள் எங்களுடைய இனத்தினுடைய பாதுகாப்பிற்காக ஏந்தப்பட்டவை. அது ஒரு காலகட்டம் ஸ்ரீலங்கா அரசினுடைய பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து நிற்பதற்காக நாங்கள் வலிந்து எங்கள் கைகளிலே திணிக்கப்பட்ட ஆயுதங்கள். அந்த வகையிலே விடுதலை போராட்டத்தை நாங்கள் முன்னகர்த்துகிற இந்த விடுதலை ஒரு காலகட்டத்திலே இடம்பெற்றிருக்கிற அந்த வரலாற்றை நாங்கள் கடத்துவதனை எவருமே சட்டம் போட்டு தடுத்து விட முடியாது. அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த நீதிமன்றங்களை நாங்கள் உண்மையிலே நம்பியில்லை இந்த பயணங்களை செய்கிறது. ஆனால் குறிப்பாக விரும்பாமலோ நாங்கள் இந்த நீதிமன்ற கட்டமைப்புகளுக்குள்ள இருந்துதான் இந்த போராட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் குறிப்பாக உங்களை போன்ற இந்த ஊடக அமைப்புகள் மூலமாக நாங்கள் காவி செல்கிற கருத்து நிச்சயமாக ஒரு பாரிய அளவிலே இன்றைக்கு நாங்கள் சர்வதேசம் பறந்து புலம்பெயர் தேசங்களிலே நாங்கள் மிக ஆழமாக அரசியல் அதிகார தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறபடியால் இது ஒரு பாரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு வழங்கும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த கருத்து சுதந்திரம், நாங்கள் காவி செல்கின்ற இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த சிந்தனைகளை முற்கொண்டு செல்வதற்கு இவருடைய விடுதலை நிச்சயமாக வழிவகுக்கும். நாங்கள் ஒற்றை குரலிலே இவருடைய இந்த விடுதலைக்காக போராட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த பயங்கரவாத முகத்தை நாங்கள் வெளிக்கொணர வேண்டிய தேவை இந்த இடத்திலே மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். இறுதியாக இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான வினாவினை உங்களிடம் கேட்கின்றேன். ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பில் அந்த இளைஞர்கள் உச்சரிப்பது பிழை, சட்ட ரீதியாக பயங்கரவாத செயலா, அல்லது அந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த விடயங்கள் உரையாடுவது சட்ட ரீதியாக முரண்பாடா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது தேர்தல் காலங்களிலே பாடலை படிக்கிறார்கள், பாடலை அவர்கள் பிரசுரிக்கிறார்கள் என்றால் அது அனுமதிக்கப்படுகிறது என்றால், சாமானிய மக்களுக்கு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்றால், அந்த தவறு திட்டமிடப்பட்டு நடக்கின்ற போது அந்த இளைஞர்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும்? மேலே இப்ப இந்த இளைஞர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்துகிற பாரிய பொறுப்பு சமூகமாக எங்களிடம் இருக்கிறது. அந்த இடத்துலதான் இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் தையிட்டியில் ஒரு போராட்டம் என்றா கூட அங்க இராணுவத்தால கட்டப்பட்டு போலீசாருடைய பாதுகாப்போட மல்லாகம் நீதிமன்றத்தில் எனக்கு மட்டும் 6 வழக்கு இருக்கிறது. இந்த தையிட்டியில் நான் சட்டத்திறனியா இருந்தும் கூட நாங்கள் நீதிமன்றங்களிலே வழக்குகளுக்காக கட்சிக்காரர்களுக்காக ஆஜராகிற பொழுதும் கூட நாங்கள் இன்றைக்கு சட்டத்திறனிகளாக இந்த வழக்கிலே நாங்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நான் இதில் தெளிவுபடுத்த வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஆதரித்து கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. அதே போல 6ஆம் திருத்த சட்டம் என்பதும் வாக்களிப்பின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட என்னுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள், நான் இறமையை வாக்களிப்பின் மூலமாக தான் பிரயோகிக்கிறேன். ஆகவே அவர்களுக்கும் அவர்கள் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல 6ஆம் திருத்த சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதற்கு சார்பாக வாக்களிக்கவில்லை. ஆகவே இந்த சட்டங்கள் என்னை கட்டுப்படுத்தாது. ஆகவே ஒரு இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை விடுதலை போராட்டம் அது சார்ந்த கருத்துக்களை அந்த இனத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஆதரித்திருக்காத பொழுது
அவர்களுக்கு அந்த சுயநிர்ணய உரிமை மறக்கின்ற வகையிலே சட்டங்களை ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள பௌத்த இந்த பேரினவாத ஆட்சியாளர்களை கொண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அதற்கு அந்த சட்டம் நாங்கள் அதனை ஆதரித்து நிற்காத பொழுது அவர்கள் எங்கள் மீது அந்த சட்டங்களை கொண்டு வந்து அமுல்படுத்த விளைவது மிகவும் சட்டவிரோதமானது. அரசினுடைய பயங்கரவாதமாகவே நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், பயங்கரவாதம் என்பது ஒரு அரசு, ஸ்ரீலங்கா அரசுக்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் வந்து பயங்கரவாதமாக தெரிகிற பொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எனக்கு விடுதலை போராளியாக தெரிகிறார். ஆகவே சுயநிர்ணய உரிமை கோரி போராடுகிற எனக்கு அது விடுதலை போராட்டமாக தெரிகிற பொழுது இந்த 6ஆம் திருத்த சட்டங்களும் இந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த இடத்திலே தான் நான் பொறுப்போடு இந்த இடத்துல இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சட்டங்கள் மூலமாக எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை, எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்த அந்த விழுமியங்களை காவி செல்கிற அது சார்ந்த அந்த கலை இலக்கியங்கள் ஊடாக நாங்கள் ஆற்றுகின்ற பணியை எந்த சட்டத்தினூடாகவும், குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக அவற்றை நிறுத்த முடியாது. அந்த வகையிலே இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறது, இப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களிலே இது சார்ந்து காத்திரமான நடவடிக்கைகளை அவர்கள் நிச்சயமாக முன்னெடுப்பார்கள். ஆகவே நாங்கள் இனமாக மேலெழுவதற்கு இந்த சந்தர்ப்பங்களை பாவித்து நாங்கள் தொடர்ந்து இந்த இளைஞர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும். இந்த இடங்களிலே நான் நினைக்கிறேன், மூத்தவர்களாக சட்டத்திறனிகளாக நாங்கள் இவற்றை மிக ஆழமாக பேச வேண்டும். அதிலே தான் நான் சொல்ல வருகிறேன், சங்கீத் அவர்கள் அங்கே இசைத்த பாடல் என்பது என்னுடைய அரசியலை அவர் காவி சென்றிருக்கிற ஒரு தத்துவத்தை அவர் அங்கே செய்திருக்கிறார். ஆகவே சங்கீத் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக சங்கீத் அவர்கள் இந்த இனத்தினுடைய ஒரு அரசியலை ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய கலை மூலமாக ஆற்றி நிற்கிறார் என்று சொன்னால் அவர் எனக்கான பணியை ஆற்றி இருப்பதனாலே அவருடைய பாதுகாப்பும் அவருடைய விடுதலையும் சார்ந்து நாங்கள் ஒரு சமூகமாக, இனமாக நாங்கள் அந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இளைஞர்களை சரியான வழிநடத்தல் மூலமாக திரட்சியும் எழுச்சியும் புரட்சியுமாக நாங்கள் முன்னகர்கிற பொழுது இந்த அனைத்து சட்டங்களும் நிராகரிக்கப்படும், கிடப்பிலே போகும். உங்களுக்கு தெரியும், P2P கொண்டு வரைக்குள்ள இதே பிரச்சனை தான் இருந்தது. எல்லா நீதிமன்றங்களையும் வழக்குகளை தாக்கல் செய்தார்கள், ஆனால் அவை நின்று பிடிக்க முடியவில்லை. ஆகவே நாங்கள் கோட்டாபய ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியில் அது இடம்பெற்றது. நிச்சயமாக. ஆகவே அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கானது. ஆகவே எங்களுடைய உரிமைகளை மறக்கிற சட்டங்களை வந்து எங்களுக்கு மேலே கொண்டு வந்து திணிக்க முடியாது. அந்த சட்டங்களை நாங்கள் மீறியாக வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நான் முழு பொறுப்போடு சொல்கிறேன், விடுதலை போராட்டத்தை, தமிழுள்ள விடுதலை புலிகளை தடை செய்வது என்பதும் அதனை அது சார்ந்து பேசுவதும் PTA சட்டத்துக்குள்ள நீங்கள் செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நிச்சயமாக பல சிரமத்தின் மத்தியிலும் இந்த செவ்வியில் இணைந்து கொண்டு பல விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.